ஏக்கா இது நம்ம சின்ன பொண்ணு தானே, எதுக்கு இப்ப கட்டப்பைய தூக்கிட்டு ஒரு மாதிரி சிலிப்பிக்கிட்டு வரா? அதானே எனக்கும் தெரியல. பெரிய கட்டப்பையெல்லாம் இருக்கு. ஒருவேளை எங்கேயாச்சும் திருட போறாளோ? ஆமா செல்லத்தாய்க்கா, ஒரே ஆச்சரியமா இருக்கு. இவ சும்மாவே கட்டப்பைய தூக்க மாட்டா. கட்டப்பையெல்லாம் மனுஷன் தூக்குவானான்னு வாயிலே பேசிருக்கடப்பா. இப்போ என்னடான்னா நல்லா ரோஸ் கலர்ல பெரிய கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு வரா. அதுவும் இல்லாம இந்த மத்தியானம் 12 மணி வெயிலுக்குள்ள எங்க போயிட்டு கிடக்கா இவா? எவ்வளவு என்ன என் முகரையில என்ன தியானா வடியுது? அப்படி முகரைய ஏன்னு பாத்துட்டு இருக்கே என்ன? செல்லத்தாய்க்கா ஏன் அப்படி பாக்கிய? ஏமா கண்ணு வச்சு விடாது, எனக்கு கண்ணு வெளியே வந்துடும் போல. அப்படி பாத்துட்டு இருக்கிய? ஆமா, இவ பெரிய பேரழகி. நாங்க இவள பார்க்க வேற செய்றோம். அப்புறம் எதுக்குள்ள அப்படி பாப்பற பேன் நின்னுட்டு இருக்கிய? இல்ல சின்ன பொண்ணு, புதுசா கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா. அதுவும் பெரிய கட்டப்பையா இருக்கு. வெறும் கட்டப்பைய தூக்கிட்டு எங்க போறா? எங்க போவாவே? எல்லாம் ரேஷன் கடைக்குதாக்கா போறேன். என்னது ரேஷன் கடைக்கு போறியா? எப்படி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? 3ஆம் தேதி தானே போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தோம். சீனி, பருப்பு, எண்ணெய், அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு 22ஆம் தேதி தான் ஆகுது. அதுக்குள்ள இப்ப பைய தூக்கிட்டு போனா உனக்கு என்ன எப்படி ரேஷன் பொருள் தருவானுங்க? ஒரு மாசம் கழிச்சு தான் நம்ம தருவானுங்க. அதானே பிப்ரவரி மாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் வேற திரும்ப ரேஷன் பொருள் வாங்க முடியும். ரேஷன் கடைக்கு கட்டப்பைய தூக்கிட்டு போறீங்க. ஒருவேளை திருட போடியா என்ன? ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிவிட்டியே? திருடலாம் எங்கேயும் போல. ரேஷன் கடைக்கு போயிட்டு பொங்கல் பரிசு தொகை வாங்கலான்ட்டு போறேன். என்னது ரேஷன் கடையில போய் பொங்கல் பரிசு தொகை வாங்க போறியா? எப்படி என்ன ரேஷன் கடையில பரிசு தொகை கொடுக்கும்போது என்ன கோமாளையா கிடதா கோண பயல? இப்ப போயிட்டு கட்டப்பை தூக்கிட்டு போற, அவன் உனக்கு பரிசு தொகை நல்லா கொடுப்பாவே. சின்ன சின்ன கூட லூசுமே பேசிட்டடா. பொங்கல் பரிசு தொகை பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. எல்லாரும் வாங்கியாச்சு. ஏன் நீ வாங்கலையாக்கோ? செல்லத்தாய்க்கா நான் பொங்கல் பரிசு தொகை வாங்கலக்கா. அதனாலதான் இப்ப போய் வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஏப்ல 2 வாரத்துக்கு முன்னாடி தானே எல்லாருக்கும் பொங்கல் பரிசு தொகை கொடுத்தாங்க. அப்ப என்ன புடிங்கிட்டா இருந்தா? ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாதாக்கும். ஏக்கா 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்தாவலக்கா. நானும் டோக்கன்லாம் வாங்கினேன். ஆனா எனக்கு வந்து தேதி வந்து இன்னைக்கு 22ஆம் தேதிக்கு தாங்க போட்டு தந்திருக்காவே. இன்னைக்கு தாக்க என்ன வர சொல்லியிருக்காவே. அதாக்கா நான் போய் பொங்கல் பரிசு தொகை வாங்க போறேன். உங்ககிட்ட நான் சொல்லலையோ? ஐயோ சொல்ல மறந்துட்டேன் போல. அந்த ஒத்தரோ சாட்டையும் இழுவட்டின்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியாது என்ன? எவ்வளவு என்ன சொல்றா? இன்னைக்கு தேதியே போட்டு கொடுத்துருக்காங்களா? ஆமா முடியுமா? இன்னைக்கு தேதி 22ஆம் தேதி தான் என் டோக்கன்லாம் போட்டிருக்காவே. அதை நான் இன்னைக்கு போயிட்டு வாங்க போறேன். ஐயே எந்த கிறுக்கு பையன் உனக்கு 22ஆம் தேதி போட்டு தந்தா? இவள இப்ப போனியனா ஒண்ணும் கிடைக்காது. பொங்கல் பரிசு தொகை வாங்க போறாளாம். தேதி தப்பா போட்டுருக்கா. ஏக்க தேதி தப்பா போட்டுருக்கேன்னு மாத்தி எழுதி உடனே அன்னைக்கு வாங்க வேண்டியதுதானே? பொங்கல் பரிசு தொகை கொடுத்து 2 வாரத்துக்கு மேலாவது இப்ப போய் கட்டப்பை தூக்கிட்டு ஆட்டிட்டு போறா? ஏக்கா இல்ல காவியதாக்கா இந்த தேதியை போட்டு தந்தாவே. நான் அதனால தான் சரி 22ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் போய் 3000 வாங்கிட்டு வரேன் பாருங்க. ஆமா, நீ போன உடனே உன்கிட்ட 3000 ரூபாய் தூக்கி கொடுப்பானுங்க. வேற வேலையில பாரு என்கிட்டயே சொல்லி தொலைஞ்சானேயா. நாங்களாவது கேட்டு 3000 வாங்கி தந்துருப்போம்ல. இப்பவே போனா எப்படி கிடைக்கும்? ஒத்தரோசாவும் இழுவாயும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அது பாட்டுக்கு கிடக்காலுவே. நான் கூட நீ வாங்கிட்டால நினைச்சேன். ஏக்கா இல்லக்கா அந்த உத்தரசாமி இழுவையும் அப்பயே சொன்னாலுவே எங்க கூட வா தேதிக்கு தப்பா போட்டிருப்பான்ட்டு. எனக்கு நல்லா தெரியும் தேதியெல்லாம் தப்பா போடல. ஏன்னா இப்படி 22ஆம் தேதி போட்டுக்கல. நான் திரும்ப ஒருக்கா கேட்டேன், ஏமா போட்டிருக்க தேதியில வாமா அப்படின்னு அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. சரி 22ஆம் தேதி தானே சொல்றானுங்க, அப்ப போய் பொறுமையா போய் வாங்கிடலான்னு தான் இருந்தேன். பார்த்துக்கிடுங்க. நம்ம ஊர்ல அவ்வளவு வரை வாங்கிட்டாவன்னு நினைக்கா. எனக்கு மட்டும் தான் தேதி லேட்டா போட்டு கொடுத்துருக்கானுங்க. எதுக்குன்னு தெரியல. அந்த ரேஷன் கடைக்காரனுக்கு என் மேல என்ன கோவமோ என்ன ஏதோ தெரியல. எனக்கு மட்டும் 2 வாரம் கழிச்சு தான் காசு தருவேன்ட்டான். சரி போய் வாங்கிட்டு வந்துரும் கையோட கையா. அதான் கிளம்பிட்டேன்க்கா. ஏக்கா இவளுக்கு கிறுக்கா இல்ல கிறுக்குமே நடிச்சு நடக்காளா? பைத்தியம் இப்ப போனா எப்படிக்கா எவன்க்கா காசு தருவான்? ஏன் முடியுமா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பொங்கல் பரிசு தொகை வாங்க போறேன்னு ஆட்டிட்டு வந்திருக்கா பாரு. அங்க போனா ஒண்ணும் கிடைக்காது. ஆமா கரெக்டான தேதியில போனவங்களுக்கே கரும்பு கிடைக்கல, சக்கரை கிடைக்கல, சேலை கிடைக்கல, வேட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாவே. இதுல இப்ப போனா அப்படியே அறுத்து தள்ளிடும். ஒண்ணும் கிடைக்காது. அங்க கரும்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போனவிலே நிறைய பேர் சும்மா தான் வந்தவ காசை மட்டும் வாங்கிட்டு இதுலவே கட்டப்பைய வேற தூக்கிட்டு ஆட்டிட்டு போறா அவரு. சரி சரி நீங்க பேசுங்க. எனக்கு ஒரு நேரம் ஆயிட்டே இருக்கு. 2 மணி ஆனா ரேஷன் கடை வேற மூடிடுவான். நான் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். ஐயோ வாங்க போறேன்ட்டு போறல. வாங்க நம்மளும் பின்னாடி போய் பார்ப்போம். ஒருவேளை காசு கொடுக்கானுங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஒருவேளை காசை கீசை கொடுத்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கும் இந்த தேதியை நான் போட்டு தந்தியே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வேணா திரும்ப ஒருக்கா வாங்குவோம். எவ்வளோ அது எப்படி வாங்க முடியும்? டோக்கன் இருந்தா தானே வாங்க முடியும். ஏக்கா டோக்கன் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்றானுங்கன்னு பார்ப்போம். ஏதாவது தந்தா லாபம் தானே. வாங்க சும்மா போவோம். என்னமோ சொல்றா, வா போவோம். முதல்ல இவளுக்கு காசு கிடைக்குதா இல்லையான்னு பார்க்க போவோம். சரி வாங்கக்கா. அட கடவுளே, இந்த ரேஷன் கடை ஒரு நேரம் சும்மா இருக்காது போல. எப்ப பார்த்தாலும் கூட்டமா தான் இருக்கு. எவ்வளோ ஜனம். ஏமா அவ்வளவு 2-3 தாட்டிட்டு ஒரு வேளை லைன்ல நின்னு வாங்குவாங்களா என்னன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் கூட்டமா தான் இருக்கு. சே 3000 ரூபாய் காசு வாங்குறதுக்கு லோன்னு தெரிய வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா இந்த லைன்ல தான் நிக்கணும் போலயே.
இந்த லைன்ல நிக்கிறவையெல்லாம் ஒருவேளை பொருள் வாங்குவான்னு நினைக்கேன். நம்ம லைன்ல நிக்காண்டா நம்ம காசை தானே வாங்க போறோம். பேசாம உள்ள போய் டோக்கனை காமிச்சு காசை வாங்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். இவிய கூட லைன்ல நின்று விடிய விடிய எடுக்க வேண்டியதுதான். வேற கடைசியில நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்பி விடுவானுவ. தேவையா? பேசாம உள்ள போய் கேட்போம். நம்ம தான் ஏற்கனவே பொருள் எல்லாம் வாங்கியாச்சுல. இப்ப பொங்கல் தொகையும் அதுக்கு ஏத்தாப்புல உள்ள சீனி பொருள் சக்கரை இதெல்லாம் மட்டும் தானே வாங்கணும். அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். ஆமா, ரேஷன் கடை சேலையும் வேட்டியும் வேற தருவானுங்க. அவ்வளவு வரும். இப்ப ரேஷன் கடை புடவையே தான் கெட்டி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப்னு எல்லா இதுலயும் போட்டு போட்டு விடுறானுங்க. நம்மளும் அதே மாதிரி சேலையை வாங்கி கெட்டுவோம். கெட்டி நம்மளும் ஒரு போட்டோவை ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு பார்ப்போம். வியூஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏமா வழியே விடுமா, முதல்ல வழியே எப்படி நின்றுட்டு இருக்கா பாரு, வழியே விடுமா. என்னம்மா நீ பாட்டுக்கு உங்க கட்டை தூக்கிட்டு உள்ள போயிட்டே இருக்கா? இங்க இவ்வளவு பேர் லைன்ல நிக்காம கண்ணு தெரியலையா? கண்ணு காது மூக்கு எல்லாம் நல்லா தான் தெரியுது. முதல்ல வழியே விடுமா. நான் என்ன உங்களை மாதிரி ரேஷன் பொருள் வாங்க வந்திருக்கேன்? நான் பொங்கல் பரிசு தொகை வாங்க வந்திருக்கேன். வழியே விடுமா முதல்ல. என்னது பொங்கல் பரிசு தொகையா? இந்த பிள்ளைக்கு பைத்தியம் கிட்ட பிடிச்சிட்டா என்னன்னு தெரியல. பைத்தியக்காரியா இருக்கா? பார்க்க நல்லா லட்சணமா தான் இருக்கு. ஆனா பைத்தியம் பிடிச்சிட்டு போல. வழியே விடுமா முதல்ல. நான் என்ன ஏதுன்னு ஒரு கேட்டு வந்துடுறேன். நீங்கள் எல்லாம் அவ்வளோ மூவாயிரம் வாங்கிருப்பீல, வாங்கி வாயில போட்டிருப்பீல. நான் இன்னும் வாங்கவும்ல வாயிலையும் போடல. நான் போய் முதல்ல கேட்கேன். அப்பப்பா என்ன கூட்டம், என்ன கூட்டம். உள்ள நுழைஞ்சிட வேண்டியதான். ஏன் கவுண்ட் பண்ணி என்ன, ஏன் கவுண்ட் பண்ணி என்ன, ஒரு நிமிஷம். ஏன் இந்த கவுண்ட் மணிக்கு காது கேட்டு தொலைல போல உள்ள பேர வேண்டியதான் நிறுத்திக்கிட்டு. ஏம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கா? இவ்வளவு பேருங்க லைன்ல நின்று பொருளை வாங்கிட்டு இருக்காவே, ஒபாடுக்கு இடிச்சுக்கிட்டு உள்ள வந்து நிக்கா. ஏன் கவுண்ட் பண்ணி என்ன? நான் இன்னும் பொருள் வாங்க வந்திருக்கேன். நான் பொங்கல் பரிசு தொகை வாங்க வந்திருக்கேன். ஏம்மா என்னமோ வளரிட்டு இருக்கா? பொங்கல் பரிசு தொகையா? அதெல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப என்ன பொங்கல் பரிசு தொகைன்னு வந்திருக்கா? என்னது 2 வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சா? என்ன கவுண்ட் பண்ணி என்ன ஏமாத்தி காசு ஆட்டியா போடலான்னு பாக்கிலோ? சும்மா விளையாண்டுட்டு கிடக்காதே பாத்துக்கிடுங்க. ஒழுங்கா என் பொங்கல் பரிசு தொகையே கொடுங்க. ஏம்மா நீ என்ன பிரச்சனை பண்ணனே வந்திருக்கா போல. பொங்கல் முடிஞ்சு 2 வாரத்துக்கு மேல ஆகுது. இப்போ வந்து பொங்கல் பரிசு தொகையை தாங்கன்னா நான் எங்கிட்டு போறது? எல்லாரும் கொடுக்கும்போது வந்து வாங்க வேண்டியதானே. என்ன கவுண்ட் பண்ணி என்ன என் காதலே பூச்சு தரான்னு பாக்கல. எல்லாருக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்திய. எனக்கு மட்டும் தான் டோக்கன்ல இன்னைக்கு டேட் போட்டு கொடுத்துருக்கிய. அதனாலதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்னமா சும்மா லூசுமே பேசுறடக்கா? யாரு நான் லூசுமே பேசுறடக்கா? இந்த பாருங்க டோக்கனை பாருங்க. அக்கா எனக்கு என்னமோ டேட் ஏதோ தப்பா போட்டு கொடுத்துட்டாவன்னு நினைக்கேன்க்கா. 12ஆம் தேதின்னு போடுறதுக்கு பதிலா 22ஆம் தேதின்னு போட்டு விட்டாவன்னு நினைக்க. இவ்வளவு பைத்தியக்காரி எனக்கு வீட்டுல கிடந்திருக்கா. ஒரு தாட்டி நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது வந்து கேட்டிருக்கலாம். அதை விட்டுவிட்டு காத்து கிடந்திருக்கா பாருங்க 22ஆம் தேதி வரை. அப்படிதான் போல முடியுமா? ஏன் இவளுக்கு பிள்ளை வச்சுட்டு என்னத்த பண்ண? ஏன்னா எங்க இருந்து 3000 காசு கிடைக்கும்? இந்த டோக்கனை நல்லா பாருங்க, எந்த தேதி போட்டிருக்குன்னு பாருங்க. என்ன இது டோக்கன்ல 22ஆம் தேதினு போட்டிருக்கு. இந்த கூமுட்ட பையன் 22ஆம் தேதினு எழுதி கொடுத்தான்னு தெரியலையே. ஒருவேளை இந்த பிள்ளைக்கு டேட்டை தப்பா போட்டு கொடுத்து பணத்தை அடிச்சு தொலைஞ்சிட்டானுங்களா? என்ன கருமுன்னு தெரியலையே. என்ன 22ஆம் தேதி தானே போட்டிருக்கு? டோக்கனை பாத்துட்டியல்ல? டோக்கனை கொடுங்க முதல்ல. முதல்ல பொங்கல் பரிசு தொகையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. பொங்கல் பரிசு தொகைக்கு நான் எங்க போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாத்துக்கிடுங்க. எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கும் கரும்பு சக்கரை வேற என்னது பச்சரிசி வேற ரேஷன் கடை சேலை வியாட்டி எல்லாம் தரணும் பார்த்துடுங்க. ரேஷன் கடை சேலை மறக்காம தாங்க. நான் வேற ஏதோ போட்டோ எடுத்து யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா இடத்துலயும் போட்டு விடணும். ஏமா அதெல்லாம் எல்லாம் தீர்ந்து போச்சுமா. இப்ப 2 வாரம் கழிச்சு வந்தா நாங்க என்னமா பண்ண முடியும்? என்னது தீர்ந்து போச்சா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீங்க தானே 22ஆம் தேதி போட்டு தந்திருக்கீங்க. அதனால தானே நான் இப்ப வந்திருக்கேன். எனக்கு தெரியாது. முதல்ல பொங்கல் பரிசு தொகையை எடுத்து வைங்க. என்ன 3000 ரூபாய் அதெல்லாம் ஆட்டையை போல நினைச்சல ஆட்டைய அதெல்லாம் மத்த யாருக்கிட்டே வச்சுருங்க. இது சின்ன பொண்ணு கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பார்த்துடுங்க. முதல்ல காசு எடுத்து வைங்க. என்னது காசு எடுத்து வைக்கணுமா? காசுக்கு நான் இப்ப எங்க போறது? எங்கேயோ போவாங்க. நான் இப்ப இந்த இடத்த விட்டு நான் விடுற மாதிரி இல்ல. சீக்கிரம் கவர்மெண்ட்ட சொல்லி எனக்கு தேவையான கரும்பு புடவை வியாட்டி எல்லாத்தையும் வர சொல்லுங்க. முக்கியமா 3000 ரூபாய் பணத்தோட வாங்க. ஏமா சொன்னா புரிஞ்சுக்கமா. உனக்கு யாரு இப்படி டேட்டு தப்பா எழுதி கொடுத்தான்ல எனக்கு தெரியாது பத்துக்க. நீ இப்போ வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வந்து இப்ப காசை கொடுங்க பொங்கலுக்கு சேலையை தாங்க வியாட்டி தாங்கன்னா நான் எங்க போறது? இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ என் காசு எனக்கு வந்தாகணும். காசு மட்டும் இல்ல, அது கூட வந்து பொருள் புடவை வியாட்டி எல்லாம் வந்தாகணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இப்ப இந்த சின்ன பொண்ணு தீ குளிப்பா. சின்ன பொண்ணு என்ன பேசுறடா? நீ சும்மா கிட முடியுமா? என்ன சொல்றிய? கவுண்ட் பண்ணி என்ன யோசிச்சு சொல்லுங்க. தீ குளிப்பேன் பாத்துக்கிடுங்க. அம்மா நீ தீ குளிப்பியோ இல்ல மேல் குளிப்பியோ அங்கிட்டு போய் குளி. இங்க நின்று குளிச்சு இங்க வரவி போறவையில இடைஞ்சல் பண்ணிட்டு கிடக்காத போமா. ஓ அந்த அளவுக்கு தைரியம் ஆயிட்டுலாம். நான் தீ குளிப்பேன்னு சொல்லியும் நீங்க என்ன கிண்டல் பண்றிய? கிண்டலு இருங்க வரேன். தீ குளிப்பேன் தான். அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தீ குளிக்கிறேன் இல்லையான்னு பாருங்க. நான் தீ குளிக்கிறதுக்கு காரணம் இந்த கவுண்டமணி அண்ணன் தான். உங்க போட்டோவோட ஒட்டி வச்சுட்டு தான் தீ குளிப்பேன். இருங்க அந்த லெட்டர் எழுதி விட்டு அது என்னது மண்ணெண்ணெய் கேனை எடுத்துட்டு வரேன். கடவுளே இந்த பிள்ளை என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வைக்காம விடாது போலயே. ஏமா அப்படிலாம் பேசுறா நான் என்னமா பண்ணேன்?
என்ன பண்ணியலா பொங்கல் பரிசு தொகை தாரேன் தாரேன்னு சொல்லிவிட்டு டேட்ட தப்பா எழுதி வந்துவிட்டு என்ன என் காசு ஆட்டைய போட்டிய நியாயம் கேட்டு வந்தா என்ன நக்கல் பண்றீங்களோ நக்கல் இந்த வரேன் உங்க பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு தீய குடிச்சாதான் நீங்க அவ்வளவு போலீஸ்ல ஸ்டேஷன்ல போயிட்டு கிடப்பிய இன்னைக்கு பாத்துருவோம் நீங்களா நானு ஒண்ணு 3000 ரூபாய் பணத்தையும் பொருளையும் எடுத்து வைங்க இல்லன்னு வச்சுக்கிட்டியே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்பி அணி கழுதுங்க வேண்டியதுதான் அம்மா தாயை எழுதிகளை வச்சு தொலைஞ்சிடாத என்ன கருமோன்னு தெரியல நீங்க வந்து வாங்கிட்டு வந்து நான் மாட்டி தொலைஞ்சிட்டேன் ஐயோ என்னத்த பண்ணுவேன் நானு என் கை காசெல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு கொடுத்து தொலைகிறேன் இதுக்கப்புறம் இந்த ரேஷன் கடை பக்கம் வந்துடாத நீங்க உங்க கை காசை போட்டு தருவீங்களோ கால் காசை போட்டு தருவீங்களோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல எனக்கு என் பொங்கல் பரிசு தொகை வந்தாகணும் 3000 எடுத்து வைங்க தரேன் தரேன் தந்து தொலைகிறேன் ஐயோ இன்னைக்கு யார் முகரக்கட்டையில முழிச்சு தொலைஞ்சேன்னு தெரியல எல்லாம் விளங்காமே போயிட்டு இருக்கு இந்த ரேஷன் கடைக்கு வந்து பாவத்துக்கு 3000 ரூபாய் நஷ்டமாயிட்டே இந்தாமா இந்தா அதானே இப்படி அதட்டி கேட்டாதான் எல்லாம் கையில வரும் இல்லன்னா அந்தால நம்ம மண்டையில மிளகா அரைச்சு விட்டு காசு ஆட்டையை போட்டு போயிருவாவே என்ன காசு மட்டும் தந்தா போதாது பொருள் எல்லாம் எப்ப வரும் எல்லாம் சொல்லுங்க கரும்பு கரும்பு எல்லாம் வேணும் ஏம்மா அத காசு தந்துட்டு எல்லாம் விட்டுருமா அப்படி எல்லாம் விட முடியாது எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு வந்தாகணும் எல்லாத்தையும் எடுத்து வைங்க ஏம்மா நீ இப்ப நேரம் வீட்டை பார்த்து போமா சாயந்தரம் உனக்கு எல்லா பொருளும் வரும் எல்லாம் என் வீட்லயும் கிடந்தது கிடக்கு பாத்துக்க எல்லாம் வியாட்டி சேலை பழைய கரும்பு எல்லாம் கிடக்கு பச்சரிசி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து தந்து தொலைக்கிறேன் அப்படி வாங்க வலிக்கு ஒழுங்கா எல்லாத்தையும் பொருளை கொண்டு சாயந்தரம் கொண்டு வந்து தாங்க இல்லைன்னா திரும்ப நாளைக்கு காலையில இங்க வந்து இறங்கிடுவேன் பாத்தீங்களாக்கா நான் கூட இவளுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன் என்னென்னமோ பேசி சண்டை கிண்டையமா போட்டு 3000 ரூபாய் பணத்தை வாங்கி விட்டா பாத்தீங்களா ஆமாடி வாங்கி விட்டா நான் கூட அவனுக்கு கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு கேன பையன் இருக்கிறதுனால கொடுத்துட்டான் போல பேசாம நம்மளும் தீ குளிப்போன்னு சொல்லி இன்னொரு 3000 ரூபாய் ஆட்டையை போடலாமோ ஏம்மா அங்க என்ன குசு குசு என்ன அடுத்தது நீங்க எப்படி பிளான போட்டு காசு வாங்கலாம்னு பாத்துட்டு இருக்கீங்களோ ஒழுங்கா போங்கம்மா